பாருங்கள், முருகனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்வீட் வந்து உட்கார பண்ணியிருக்கேன். உட்காரேன்னு பேர். இது வந்து கடலைப்பருப்பில் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா பெல் ஐக்கான் காட்டும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ அப்புறம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உட்கார பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பங்குனி உத்தரத்துக்கு வந்து ஸ்வீட்டெலாம் ஒன்று பண்ணி முருகனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு நான் வந்து இதில் வந்து ஒரு கடலைப்பருப்பு எடுத்து உட்கார பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்வீட் பண்ணணும். இந்த கப்பால் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து வறுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டுருக்கேன். இதை வந்து மிக்சியில் தண்ணி விடாத அரைச்சிக்கணும். இதை நல்லா தண்ணை இருத்துட்டு அரைச்சின்னு வந்துட்டு இட்லி பானையில் வேக்காட்டில் வதக்கலாம். நெய் விட்டு அது ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நமக்கு கேஸ் தட்டுப்பாடுக்கு நம்ம அவ்வளோ நேரம் வதக்கின்னு இருக்க வேண்டாம். அதனால் நம்ம வந்து குக்கரில் இட்லி பானையில் வந்து நெய் தடவி வேக வச்சுட்டு நம்ம உசினிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா நெய் விட்டு வதக்கி விட்டு பாகு வச்சு ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் போய் முதல்ல வடிச்சுட்டு அரைச்சின்னு வரலாம். பாருங்க, தண்ணியே விடாத அரைச்சுண்டாச்சு. இது மாதிரி ஒரு 3-4 ட்ரிப் கிளறி விட்டு எடுத்து அரைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த உசிலியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வேக்காட்டில் வச்சுட்டு டக்குன்னு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தான். இந்த தண்ணி சூடாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் நம்ம வந்து இட்லி பேனில் வச்சிடலாம். நம்ம தனியாக ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அது கொஞ்சம் இதாகிற வரைக்கும் நமக்கு கேஸ் இப்போ தட்டுப்பாடாகிற பிரச்சனையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் இது பண்ணி இதுக்கு நெய் தடவிக்கலாம். நெய் தடவி இதை வேக்காட்டில் வேக வச்சுட்ருவோம். நல்லா வெந்தாட்டு நம்ம ஆறினாட்டு மிக்சியில் போட்டு நல்லா ரவை திரும்பி அதை உடச்சி விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் உடச்சி விட்டு இது பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நான் வந்து 1 போரும் வெல்லம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால 1.25 வெல்லம் போட்டுருக்கேன். போட்டு நம்ம அந்த தக்காளி பழப்பாகு அதிர்ஷ்டத்துக்கு பண்ணுவோம் இல்லையா, தக்காளி பழப்பாகு அந்த மாதிரி உருட்டு வந்துன்னா அந்த பாகு வச்சு இதை பண்ணிக்கலாம். காட்டுறேன். இதை இப்போ முதல்ல வேக வச்சுக்கலாம். வேக்காட்டில் நெய் தடவிக்கலாம். இட்லி மாதிரியே தான். அப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வெந்துடும். நாட்டு இதே மிக்சிலே போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுன்ட்டு நம்ம பாகு வச்சு இதை பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு, தேங்காய் உங்களுக்கு வேணால் விருப்பப்பட்டதில் நீங்கள் பல்லுப்பெல்லாம் கீரி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவலாக போட்டுக்கலாம். 10 நிமிஷம்தான் வேகட்டும், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வேக வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும். இதை மிக்சியில் நம்ம இது பண்ணி போட்டு கட் பண்ணி போட்டு நம்ம விப்பரில் அரைச்சா போகும், பவுடர் ஆகிடும். அது கொஞ்சம் அப்புறம் நம்ம வந்து வெள்ளத்ததுக்குள்ளே வந்து இதை கரைச்சிக்கலாம் முதல்ல. அப்புறம் வடிகட்டிட்டு பாகு வைக்கணும். இதுக்கு நான் இது வந்து 1.25 கப்பு வந்து வெல்லம் போட்டுருக்கேன். 1 போரும். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வெல்லம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1.25 போட்டுருக்கேன். இதுக்கு வந்து சும்மா ஒரு 1/4 கப்பு தான் தண்ணி விட்டுருக்கேன். நிறைய விட லேட் ஆகும் கரையிறதுக்கு. இது கரையணும், அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். அது வரைக்கும் அது கொஞ்சம் ஆறட்டும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி
இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா உதுராக எப்படி இருக்கு பாருங்கள், உதுராக இருக்கு பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி அதை வந்து நல்லா வெந்துட்டுனா இந்த மாதிரி அரைஞ்சின்றோம். அதுக்கு தான் நம்ம வதக்கின்னு இருந்தால் வேகும், ஆனால் லேட் ஆகும், கேஸ் செலவாகும். அதுக்கு தான் இப்படி இதில் வச்சு இட்லி பாட்டில் வச்சு வேக்காட்டில் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் முந்திரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 7-8 முந்திரி கட் பண்ணி அதை போட்டு முதல்ல வறுத்துக்கலாம். இதை முந்திரியை கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் பல்லாவும் கீறி போட்டுக்கலாம். நான் வந்து துருவின தேங்காய் தான் போடுறேன். இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். துருவின தேங்காய் தான் போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ஈரப்பசை போகட்டும், அவ்வளோதான். ரொம்ப சிகப்பெல்லாம் வறுக்க வேண்டாம், சிகப்பெல்லாம் வறுக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் தேங்காய் இருக்கிற அந்த இது போனால் போதும், மாய்ஸ்டர் போனால் போதும், ஈரப்பசை. இதை எடுத்து வச்சுட்டுலாம். இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுலேயே பாகு வச்சுட்டுலாம். இப்போ பாருங்கள், இதுலேயே இந்த வெல்லத்தை வந்து நான் கரைச்சி தான் வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை வந்து வடிகட்டின்றலாம். இது வந்து நமக்கு இந்த மாதிரி உருட்டை வரணும் பதம். தக்காளி பழம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பாகு நமக்கு உருட்டை வந்தால் போதும். வந்தோடனே இதை பாருங்கள், இந்த கிண்ணத்தில் வந்து அதை எப்படி பார்க்கணுன்னா, கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் நேரம் இது ஆனே நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் தண்ணா இருக்குது பார்த்தீங்களா, வெல்லம் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும், நமக்கே தெரியும். அதில் விட்டு பார்த்தோம்னா நம்ம எடுத்து உருட்டு வந்ததுன்னா நம்ம உடனே இது கடலைப்பருப்பு வேக வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அரைச்சி இதை எடுத்து போட்டுட்டு இந்த தேங்காய் முந்திரியும் போட்டுட்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிகை பிஞ்ச் வந்து நம்ம வந்து பச்சை கற்பூரம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா லக்ஷ்மி எல்லா கடவுளுக்குமே வந்து பச்சை கற்பூரம் போல் வாசனையாக இருக்கிற வீட்டுக்கே ரொம்ப விசேஷம். அதனால் லக்ஷ்மி வருவாள். எப்போதும் வீடு ஒரு வாசனையாகவே இருந்தால் லக்ஷ்மி வீட்லேயே இருப்பாள். அதனால் வந்து நம்ம அது பச்சை கற்பூரம் போட்டால் ரொம்ப விசேஷம். எல்லா கடவுளுக்குமே எல்லா சாமிக்குமே நம்மளால் அது போடலாம். இது கொஞ்சம் இதாகட்டும், காட்டுறேன். இதோ பாருங்கள், நல்லா கெட்டியாக எடுத்துப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் விட்டு பார்க்கலாம். உடனே இது பண்ணக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை பதம் பார்க்கணும். இதோ பாருங்கள், நல்லா அப்படி உருட்டை வருது பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி உருட்டை வந்தால் சரியான பதம். இப்போ இதை போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், தீஞ்சு போயிட போகிறதுன்னு. இது ரொம்ப இதாக தான் இருக்கும், உதுராக தான் வரும். இதை நம்ம கலரணும். நெய் இது வந்து சின்ன ஸ்பூனாக இருக்குது. நான் வந்து 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் விட்டால் அதுக்கு 2 ஸ்பூன் கணக்குது. ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால
இப்படி பண்ணையெல்லாம் தேய்ச்சி விட்டெல்லாம் அப்படியே இது வந்து இந்த கட்டியாக இருந்தால் அது அப்படியே உடஞ்சிடும். இது வந்து கட்டி இல்லை, இது நல்லா ஆற உங்களுக்கு உதுராகிடும். ஒரு சிலர் பாசி பருப்புலையும் பண்ணுறா, இது வந்து நான் கடலைப்பருப்பில் பண்ணுறேன். இந்த தேங்காயும் முந்திரியும் போட்டுடலாம். ஒரே ஒரு சிட்டியை சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நமக்கு அதை தூக்கி காட்டும், ஸ்வீட்டை வந்து தூக்கி காட்டும். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை தான். இதோ இவ்வளோதான் பச்சை கற்பூரம். ஏலக்காய் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் நேராக அப்படியே ஒத்தத்தையாக உதிர்ந்துடும். ஆற இப்போ பார்க்க இப்படி இருக்குது. சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் வதக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதை நெய்யை விட்டு வதக்கிகிட்டே இருக்கணும், எண்ணெய் விடக்கூடாது. இது வந்து ஸ்வீட்னால் நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நெய்யை விட்டு அதை வதக்கிகிட்டே இருக்கணும், கைவிடாத வதக்கணும். அப்புறம் வந்து அது கேஸ் செலவாகும். அது 20 நிமிஷம் 25 நிமிஷம் வதங்கும். அதுக்கு இது வந்து பாருங்கள், இட்லி பானையில் ஆவியில் வச்சோமா டக்குன்னு முடிச்சிட்டோமா, முடிஞ்சது பாருங்க. உட்கார இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வேணால் நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே விட்டாச்சு, ஒரு 6-8 ஸ்பூன் பக்கம் விட்டுருக்கேன். அப்புறம் வேக வைக்கிறக்கும் நெய் விட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்கு எண்ணெய் தொடச்சி விட்டோம்னா நல்லா இருக்காது. நெய்யாக ஸ்வீட்டாக இருந்தால் நெய் தான் விடணும். அதனால் முருகனுக்கு பங்குனி உத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து இது நெய்வேத்தியம் நான் இதை பண்ணியிருக்கேன்.